இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொலியை சற்று கால தாமதமாக வெளியிடுவதற்காக அனைவரிடமும் நான் எனது மன வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய வேகத்தையும் அதனுடைய சக்தியை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரை சக்தி அப்படிம்பாங்க. அப்ப குதிரை சக்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி. அது இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரிதான், 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரிதான், மற்றும் அதாவது இயங்குகின்ற எல்லா விசை உந்து விசை சக்திகள் பாத்தீங்கன்னா குதிரை சக்தி தான் அழைக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த குதிரை சக்தி மிக பெரியது. ஆனால் அந்த குதிரைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய சக்தி என்னன்னு தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மனிதர்களிடம் பாத்தீங்கன்னா அது அடிமை போல என்ன பண்ண நடந்துக்கணும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குதிரை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சிறு வயதுல இருந்தே அதோட கழுத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சின்ன கம்பளை கட்டி வச்சிருவாங்க. அப்போ இந்த குதிரை என்ன பண்ணும், அந்த கயிறை அவிழ்த்து கொண்டு அந்த கம்புல என்ன பண்ணும், ஓடுறதுக்கு நினைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அதால ஓட முடியாது. ஏன்னா சிறிய குதிரையா இருக்கும். சோ இது என்ன பண்ணும், காலப்போக்கில் என்ன பண்ணும், முயற்சி செய்து பார்த்து என்ன பண்ணும், ஒரு கட்டத்துல என்ன பண்ணும், சோர்ந்து போயிடும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வளர்ந்த பிறகும் அதோட கழுத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணுவாங்க, அப்படி கீழே தொங்க விட்டுருவாங்க. இந்த குதிரை என்ன பண்ணாது, எங்கேயுமே ஓடாது, அங்கேயே நின்று இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த சிறு வயதுல பாத்தீங்கன்னா கடுமையான முயற்சிகள் செய்து தோல்வி அடைந்தனால இன்னும் என்ன பண்ண முடியாது, இந்த கயிறை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியில போக முடியாது. இந்த கயிறோட கட்டு நம்மளை இறுக கட்டி கொண்டிருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா நாம் ஒரு சுதந்திரவாளி அல்ல, நாம் பாத்தீங்கன்னா இந்த கயிறுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த குதிரை என்ன பண்ணும், மனசுல நினைச்சுக்கிடும். சோ அதனால பாத்தீங்கன்னா காலம் முழுவதும் அந்த மனிதனுக்கு எஜமானுக்கு அடிமையாகத்தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்ணுல கூட என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அந்த இது கலிங்கன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, வலது பக்கம் இடது பக்கம் எங்கேயுமே திரும்பி பார்க்காது. பொதி சுமக்கின்ற மனிதர்களை சுமக்கின்ற ஒரு மிருகமாக மாறி போகும். சோ அப்படித்தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திருமண்டலங்களில் இருக்கின்ற இந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்ற டிசிக்கள், திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ இவர்களுக்கு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் பாத்தீங்கன்னா அவர்கள் இந்த சிறிய கயிற்றில் கட்டப்பட்ட அந்த குதிரை சிறிய வயதுல இருந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பட்டு வளர்ந்தது போல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவோ சொல்றவங்க இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அடிமைகள் அல்ல, யாரோ ஒருவருக்கு பாத்தீங்கன்னா சப்பரம் தூக்கி சேவை செய்வதற்கான மனிதர்கள் இல்ல, நீங்கள் ஆலயத்திற்காக ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வந்தவர்கள் சொல்லி எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன பண்ண முடியுது, அவங்களுக்கே தெரியல. ஐயோ நீங்க ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி, எங்களுக்கு என்ன பண்றாங்க, கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு கலிங்கம் போட்டு வச்சிருக்காங்க, இதை தாண்டி எங்களால வர முடியாது. அது போல இந்த வியாபாரிகள், பண வியாபாரிகள், பண முதலைகள் இந்த திருமண்டலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறவர்களால் அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை என்ன பண்ண முடியாது, வெளியில் கொண்டு வர முடியாது. இது நாங்கள் ஒரு அணியினருக்கு, ஒரு எஜமானருக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இந்த நாளிலும் என்ன பண்ணிருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா சில இடங்களில் நமக்கு தகவலின்படியும் பாத்தீங்கன்னா இந்த முறை இந்த நடைபெறுகின்ற தேர்தல் பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுல பாத்தீங்கன்னா கலந்து கொள்ள வேண்டாம், அது மட்டுமல்ல நீங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று சில தகவல்கள் வந்ததனால் எதிர்பாராத காரணங்களால் சில காரியங்களுக்காக இந்த 2026 ஆண்டு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல தேர்தலில் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல இயக்கம் பங்கு பெற இயலவில்லை என்பதை நான் இங்கு உங்களுக்கு அறிய தருகிறேன். நாளைய தினம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கடைசி கட்ட தேர்தலானது நாசிரியத்தில் உள்ள பேராலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 21 ஆண்டுகளுக்கு மேலாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை ஆட்சி செய்து வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற அந்த இரு அணியினரும் பாத்தீங்கன்னா போட்டியிட இருக்கிறார்கள். நிச்சயமாக பாத்தீங்கன்னா இங்கு பணபலமும் பதவி அதிகாரமும் என்ன பண்ணுது, போட்டியிடுகிறது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக ஒரு அணியினர் தவறு செய்ததை நாம் வலைதளத்தில் தொடர்ந்து செய்த காரணத்தினால் ஒரு அணியினர் என்ன இருக்காங்க, வெற்றி பெற்று அனைத்து கவுன்சில வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அவர்களுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகமாக உள்ளது. ஆனாலும் அவர்களுக்கு நாங்களும் சிலைத்தவர்கள் அல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா 2 அணியினரும் பாத்தீங்கன்னா மாற்றி இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல தவறும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அடிமைகளாக சேவகம் செய்கிறவர்கள் 2 அணியினரும் இருக்கிறதுனால மற்றொரு அணியினரும் என்ன பண்றாங்க, மனம் தளராமல் போட்டியிடுகிறார்கள். எனவே திருமண்டல மீட்பு இயக்கம் பாத்தீங்கன்னா தற்பொழுது பார்வையாளர் வரிசையில் இருக்கிறது. ஒருவேளை STK ராஜன் அண்ணனுடைய அணி வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடக்கின்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கமிஷனரி வரப்பிரசாத் ஐயா வரமாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டதாக நான் அறிகிறேன். சோ அதனால பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம், அதாவது கமிட்டி கூடுவதற்கோ பொருளாளர் மற்றும் மற்ற பதவிகளுக்கோ என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை.
இந்த தேர்தலை நடத்தி முடித்துவிட்டு உடனடியாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை காலி செய்வதற்கு முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் அவருடைய நிர்வாகமும் தயாராக உள்ளது. உடனடியாக பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த தேர்தலை நடத்திய தகவலை தெரிவித்து விட்டு அவர்கள் கை கழுவி சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சினாட் அமைப்பு தான் என்ன பண்ணும், இதை அண்டர்டேக் பண்ணும். அதற்கு பிறகு கமிஷனை வருவாங்க. என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன். அதற்கு பிறகு நடக்கின்ற காரியங்களுக்காக நாம் காத்திருக்கின்றோம். 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது. சோ அந்த வழக்கு பாத்தீங்கன்னா எப்படி வருகிறது என்று பார்த்து விட்டு அதை தொடர்ந்து சினாடோட நடவடிக்கை இருக்கும். டிஎஸ்எஃப் நிர்வாகம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு காரணம், இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா அவர்கள் கேட்டபடி அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, ஒரு முன்னாள் நீதிபதி அழைத்து வந்தார்கள். சோ எனவே பாத்தீங்கன்னா அவர் நடத்துகின்ற தேர்தலில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் கோர்ட்ல என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே பாத்தீங்கன்னா பல சட்ட ஆலோசனைகள் நடத்தி தான் பாத்தீங்கன்னா அது பாய்காட் பண்ணாம தேர்தல் களம் காணுகிறார்கள். வெற்றி பெற்று விடுவோம் என்று பண்றாங்க. நம்பிக்கை அவர்களிடத்தில் வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தா ஆயர்கள் அதிகமாக அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருப்பதால் இந்த தேர்தலில் என்ன பண்றாங்க, மனம் தளராமல் களம் காணுகிறார்கள். ஆனா ஆயர்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், எந்த பக்கம் பார்த்தோன்னா வெயிட் அதிகமாகுதோ என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் சாய்ந்து விடுவார்கள். இந்திய நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கத்திற்கு ஏராளமான துரோகங்கள், ஏராளமான நம்பிக்கை இழப்பு மனிதர்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு ஏராளமான மனிதர்கள் இன்று வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டு நம்பிக்கையோடு நீங்கள் தொடருங்கள். கர்த்தர் உங்களுக்கான ஒரு காலத்தை இங்கு வர செய்வார். அந்த காலம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம். 2 பேரும் தவறு செய்தவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒருத்தர் அதிகமாக தவறு செய்தவர், ஒருவர் பாத்தீங்கன்னா நிச்சயமாக தகுதியற்றவர்கள். நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த காணொலியை பாருங்க. இப்போ நீதிபதி நம்ம கணம் ஜோதிமணியா இருக்காங்க, ஒரு வருஷம் இப்போ நிர்வாகத்தில் இருந்தாங்களா, 20 கோடி ரூபாய் சேமித்து வச்சுருக்காங்க ஒரு வருஷத்தில் மட்டும். ஆனால் இவர்கள் நிர்வாகம் பண்ண 3.5 வருஷம் ஏற்கனவே பண்ண நேரத்தில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 20 கோடினா 3.5 வருஷத்துக்கு 70 கோடி ரூபாய்க்கு மேலே டைசஸில் இருக்கணும். பணம் இல்லை, எங்கே போச்சு, யார் பணம், யார் அப்போட்டு பணம்? இந்த காணொலியில் அண்ணன் சொல்லியது போல ஐயா ஜோதிமணி ஐயா அவர்கள் ஒரு வருடம் இருந்து 20 கோடி சேர்த்திருக்காங்க. 3.5 வருடம் இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும், அப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 70 கோடி சேர்த்துன்னு சொல்றாங்க. நான் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து வரேன். அவங்க 3.5 வருடம் இருந்து 70 கோடி சேர்த்திருக்கணும்னா நீங்க கிட்டத்தட்ட 9 வருடம் இருந்திருக்கீங்க. 9 வருடம் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க. அப்படி என்றால் நீங்கள் எத்தனை கோடி இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கருவூலகத்தில் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நான் வலைதளம் மூலமாக உங்களுக்கு கேள்வியாக தொடுக்கிறேன். எனவே நீங்களும் தவறு செய்தவர்கள் தான். அப்படி நீங்கள் பாத்தீங்கன்னா ஐயா ஜோதிமணி ஐயா அவர்களை போல பாத்தீங்கன்னா 20 கோடி சேர்த்திருந்தா பல கோடிகள் சேர்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அனைத்து கல்வி நிலையங்களும் அனைத்து ஆலயங்களும் பெற்றிருக்கும். எனவே உங்களுடைய வாயிலிருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்க, சிக்கிக் கொள்கிறீர்கள். எனவே நாளை நடைபெற போகின்ற இந்த திருமண்டல தேர்தலானது பாத்தீங்கன்னா 2 தவறு செய்த அணிகளுக்கிடையே நடக்க போகிறது. இந்த தேர்தலை ஆரம்ப கட்டத்திலிருந்து நடத்திய ஐயா ஜோதிமணி ஐயா அவருடைய நிர்வாகம், அவருடைய செயல்பாடு எப்படி என்பதை நான் ஆடியோ வடிவில் வெளியிடுவேன்னு சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆடியோவில் இருக்கின்ற நபர்கள் நம்ம கேட்டுக்கொண்ட காரணத்தினால பாத்தீங்கன்னா ஆடியோவை வெளியிடாமல் என்னுடைய கருத்தை இங்கு ஆணித்தரமாக வெளியிடுகிறேன். முன்னாள் நீதிபதி ஐயா ஜோதிமணி அவர்கள் மிக மிக நல்லவர், ஆனால் நடுநிலையானவர் அல்ல. அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.